ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரிஜாதம் செடியை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய பாரிஜாதம் செடி தான். ஸோ இது ரோட்டு சைடில் நிற்கிறதுனால எப்போவுமே நல்லா தூசியாக தான் இருக்கும். இந்த பூ பார்த்திங்களா, பூ லோட்டஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிற்கக்கூடிய எல்லா திலர்லையுமே மொட்டு வச்சுருக்கு. ஆனால் என்னென்னா, இந்த செடி எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய செடி வந்து குட்டி செடி தான் இருந்தாலும் அதுக்கு தக்கன அது பூ பூத்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்த பிறகு இது பூ பூக்குது. இந்த செடி வந்து இந்த செடிக்கு வந்து என்ன உரம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாதிரி தொழு உரம், வேறு ஏதாவது ஃபர்டிலைசர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்குறதில்ல. இந்த வீட்டு ஃப்ரெண்டில் மாமரம் நிற்கிது, அதில் விழக்கூடிய இலை எல்லாமே இருக்குல்ல, அந்த இலையெல்லாம் சேர்த்து வச்சு அதை வந்து எரிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் மட்டும்தான் இதுக்கு வந்து உரமாக போடுறோம். உங்களுக்கு அதுக்கு செடியோட மூட்டை பார்த்தாலே தெரியும், அந்த சாம்பல் தான் இருக்குது. ஸோ தினமும் வந்து தண்ணி ஊற்றுறது தான். மழை டைம்லலாம் இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதே கிடையாது. ஆனால் இந்த பாரிஜாதம் பூ வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து ஒரு பூ பூத்தாலுமே நல்ல வாசனை இருக்குது. இது ஃபஸ்ட்டு இருக்கும்போது அழகாக இருந்து தாமரை பூ மாதிரி சூப்பராக இருந்தது. விரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, வாசனை நல்லா இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்களா, இதுவும் பார்க்க நல்லா இருக்குது. இந்த செடி வந்து எப்படி நட்டோம்னா, நம்ம வந்து கம்பு தான் நட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா முத்தின கம்பு கொண்டு நட்டு வச்சோம். அதில் வந்து இது வளரவே இல்லை. இந்த துளிரோட சேர்ந்து நிற்கிற கம்பு நட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ க்ரோத் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நடணும். இந்த செடி வந்து கம்பு வாங்கி நட்ட வீட்டில் வந்து நாங்கள் இப்படி நட்டோம், அது வரலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது திளிரோட இருக்கக்கூடிய அந்த கம்பை நட்டு பாருங்கள், அது சூப்பராக வளரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த கம்பு நட்ட பிறகு தான் இந்த செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பாரிஜாதம் நடுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நல்ல க்ரோத் தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல்